தமிழ்நாடு பாராமெடிக்கல் அட்மிஷன்ல நாளை ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னு கேட்குறீங்களா? பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட எண்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நடக்க போறது வந்து மிக முக்கியமா ரீஅலாட்மெண்ட், அப்புறம் அலாட்மெண்ட். ரீஅலாட்மெண்ட் வந்து இதுவரைக்கும் உள்ள இந்த ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ரீஅலாட்மெண்ட்ல வந்து நிக்கிறோம். ரீஅலாட்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல வேக்கன்ட் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்றது. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்எஸ். பாராமெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கவுன்சிலிங்ல ஒன்று. ஆயிரக்கணக்கான துணை மருத்துவ படிப்புகளில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அளிக்கக்கூடியது. நர்சிங், நர்சிங், பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரியான டாப் லெவல் கோர்சஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் யோசனையில் இருக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அக்ரி, என்ஜினியரிங்கெல்லாம் வந்து காலேஜஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க, நமக்கு கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்குது, ரீஅலாட்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஃபீஸ் பே பண்ணுறதும் பே பண்ணாததும் உங்களோட ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ண கண்டிஷனை பொறுத்தது. ஆனால் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்துட்டு எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லி திரும்பவும் ஒரு முறை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சாய்ஸ் ஃபில் பண்ண உடனே லாக் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட சாய்ஸ் எல்லாம் ஃபைனல் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இந்த தகவலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சில பேர் வந்து அஜாக்கிரதையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை, சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க லாக் பண்றது கடைசியா பண்ணுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல பண்ணிட்டு திரும்ப தப்பான சாய்ஸ் கொடுத்துட்டு முழிக்க கூடாது. இது சம்பந்தமா அடுத்த அப்டேட்ஸ் நாளைக்கு நம்மளோட சேனல்ல வரும், பாருங்க மறக்காம. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.